MBA is not a pressure. MBA is a pleasure. ஸோ நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பெரிய அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏஎம் எப்படி அந்த 100% பிளேஸ்மெண்ட்டை வித்தியாசப்படுத்துகிறோம் அப்படின்னா 80-90% மார்க் எடுத்த எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. 60-70% ஆர் ஈவன் 50% மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் தோத்துட்டாங்களான்னு கேட்டாலும் கிடையாது. பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் MBAவோட ஃபீஸ்ல லாஸ்ட் 10% அவங்கள நாங்க கட்ட சொல்றோம். இங்க யாருமே உனக்கு ஏன் இது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உனக்கு இது தெரியலையா தப்பில்லை. நம்மளுடைய பிசினஸ் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்ல பசங்க படிக்கும் போது 9 months இன்டர்ன்ஷிப், அதுவும் வித் ஸ்டைஃபண்டோட. ஸோ 20,000 இருந்து 33,000 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் அஷ்யூர்டா வந்து. ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் விஜய் நந்திதா வித் யூ. இன்னைக்கு நம்ம ஆவிடஸ் அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கோம். இங்கே ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 20,000 to 33,000 உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க கரியர்ல பிளேஸ்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா 10% ஆஃப் த ஃபீஸ் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஎம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக டாக்டர் டிடி ரோஷினி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா ஏஎம் பத்தி எங்களுக்காக கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா மேம்? We are one of the top leading business school in Chennai. Currently we are ranked among the top 50 business schools in India other than IIM. So AIM Business School last 14 years we are offering 2-year industry integrated MBA plus PGDM. So எல்லாருமே கேட்பாங்க என்னது அது MBAவும் இருக்குது PGDMவும் இருக்குன்றப்ப, MBA is offered from Alagappa University and PGDM is our own 20 certifications program which will enable you to get the best of the employment opportunities kaga as per the market trend la irukra certifications around 600 hours training program in addition to MBA AM Business School la offer பண்றோம். campus heart of the city நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்துல இருக்குது. 1000+ MBA graduates 2011ல இருந்து சக்சஸ்ஃபுல்லாக கிராஜுவேட் ஆகி பிளேஸ்ட் ஆகிருக்கிறாங்க வித் அ பேக்கேஜ் அப் டு 12 lakhs. ஓகே மேம், இப்போ வந்து நிறைய பிசினஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு, பட் அதுல இருந்து வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து எந்த விதத்துல ஸ்பெஷாலிட்டி மேம்? நிச்சயமா ஒரு யூஜி டிகிரி முடிச்சோன்னே என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸை தாண்டி நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா MBA. ஸோ அந்த MBAவும் நம்ம எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்ல பசங்க படிக்கும்போது 9 months அவங்களுக்கான ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்டர்ன்ஷிப், ஆன் த ஜாப் ட்ரைனிங் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்கூல்ல இருந்தே நாம அதை ஆஃபர் பண்றோம். அதுவும் வித் ஸ்டைஃபண்டோட. ஸோ 20,000 இருந்து 33,000 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் அஷ்யூர்டா வந்து நம்ம கிட்ட ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல்ல MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது அவங்களுக்கு 1 year MBA முடிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் 2 semesters அதோட சேர்த்து PGDM முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய 3rd செமஸ்டரில் அவங்களுடைய கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களோட படிப்புக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா பசங்க MBA முடிக்கும் போது அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 9 months கிடைக்கும். இது சென்னையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய செகண்ட் இயர் ஃபீஸ் அவங்களே பே பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் கிடைக்குது. MBA முடிக்கும் போது ஃப்ரெஷர் கிடையாது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவங்களுடைய ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸும் 12 lakh பேக்கேஜ்க்கு மேலே போகிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம், இங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் வந்து ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்னென்ன மாதிரியான கரிக்குலம் வந்து நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க மேம்? இங்கே வந்து மொத்தம் நம்ம கிட்ட 8 ஸ்பெஷலைசேஷன்ஸ் MBAல இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது HR, ஃபைனான்ஸ், டிஜிட்டல் marketing, logistics and supply chain management, productions and operations management, business analytics, இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் அண்ட் ஐடி, இந்த மாதிரியான 8 ஸ்பெஷலைசேஷனில் டுவல் ஸ்பெஷலைசேஷன் பசங்க எடுத்து படிக்கலாம். சென்னையில் வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே எங்களோட 2024ல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு UG ஃப்ரெஷராக இங்கே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்
4 பேரு 6 லட்சம் ரூபா பேக்கேஜ்ல ஹெச்ஆரா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே. இதை ஏன் நான் வந்து ஹெச்ஆருக்கு இவ்வளோ பர்டிகுலரா ம். சொல்றேன்னா, நிறைய காலேஜஸ்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து மார்க்கெட்டிங்க்கு வரும். ஈவன் 8, 10 லேக் பேக்கேஜஸ் கூட மார்க்கெட்டிங்க்கு சரளமா கிடைக்கும்போது, ஓகே. ஹெச்ஆருக்குரிய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ம். ரொம்ப ரொம்ப குறைவு. ம். நீங்க எந்த காலேஜ்ல வேணாலும் எடுத்தாலுமே ஹெச்ஆருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கம்மியா தான் வருவாங்க. ஏன்னா ஹெச்ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் தான் இருக்கும். ஓகே. மாஸ் ரெக்வயர்மெண்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி. ஓகே. அத உடைக்கிறதுக்காக தான், அந்த ம். கான்செப்ட்ட உடைக்கிறதுக்காக தான் ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் டியூரேஷன்ன்றத 6 to 9 ம். months இன்னைக்கு தேதிக்கு நாங்க 9 monthsக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கும்போது, ம். we are not giving them a fish. சைனீஸ் மொழியில ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப் இருக்குது. We don't give you a fish. We teach you how to catch the fish. Wow. ஏன்னா, if you give you a fish, you can be feeded for a day or a 2 or a month. But ஓகே. if we teach you how to catch a fish, lifelong you are sustained. AM Business School அதை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இங்க ஒரு ஃபேக்கல்ட்டி வராங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுக்கு அப்படின்னும் போது அவங்க கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ்ல இருந்தா தான் நீங்க ஒரு ஃபேக்கல்ட்டியை சூஸ் பண்ணுவீங்க மேம்? ரொம்ப ரொம்ப அருமையான கொஸ்டின்மா இது. ஓகே. ஏன் அப்படின்னா, your teachers make your life or break your life. எனக்கு 21 வருஷம் அனுபவம் இந்த லைன்ல இருக்குது. ஓகே. நான் 2003ல என்னுடைய லைஃபை ஒரு ப்ரொஃபஸரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ம். இன்னைக்கு 2011ல இருந்து நான் டைரக்டரா ஒரு கோஃபவுண்டராகவும் இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல இருக்கேன். ஓகே. இது மட்டும் இல்லாம நான் ஒரு 5+ கம்பெனிஸோடைய ம். ஃபவுண்டர் கம் டைரக்டராகவும் நான் இருக்கிறேன். ஸோ ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா நான் இருந்து இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல எது பண்ணா இன்னைக்கு வந்த ஒரு ஸ்டூடெண்ட், ஈவன் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து கூட அவங்க வந்தாங்கனாலுமே அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு அவங்களால ஈஸியான ஒரு ROI எடுக்க முடியும், சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்ன்றத பேஸ் பண்ணி தான் ம். இந்த பிஸ்னஸ் ஸ்கூலே ஆப்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ இங்க நான் as usual as I have told you நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ப்ரொஃபசர்ஸ் 2 categories are there. One is by choice, another is by chance. Yeah. So we choose people who want to take this teaching as a profession by choice. 2 விதமான டீச்சர்ஸ் இருக்காங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டூடெண்டோடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை உடைச்சிட்டு போற டீச்சர் இருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி டீச்சர்ஸையும் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏஎம்ல நாங்கள் கொடுக்குற ஒரு ஓப்பன் சேலஞ்ச் என்னன்னா, இங்கே இருக்க எந்த ஒரு ப்ரொஃபஸருமே எல்லாருமே இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றவங்க ஹேண்ட் பிக்டு. அதாவது ஓகே. நான் பணத்துக்கு வரல, ம். நான் இங்கே வந்து ஒரு பட்டிங் மேனேஜரை உருவாக்குறேன். என்ன நான் பட்ட கஷ்டத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ் இங்கே யாருமே உனக்கு ஏன் இது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஓகே. உனக்கு இது தெரியலையா தப்பில்லை, ம். ஆனா தெரிஞ்சுக்கவே மாட்டேன்றது தான் தப்பு, இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கோ ம். அப்படின்னு உங்களை தட்டி கொடுத்து போற மாதிரியான ஒரு ப்ரொஃபஸர் இருக்கும்போது நல்லா யோசிச்சு சொல்லுங்க, படிக்கிறது கசக்குமா? இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிட்ட இருந்து வெளியே போற ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி எங்களுக்காக சொல்ல முடியுமா மேம்? நிச்சயமா. ஆ. எங்களுடைய நான் இந்த 2024 பேட்ச்ல எனக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ், ம். நான் சொல்றது எல்லாமே ஆக்சுவல்ஸ் சொல்றேன், ஓகே. அதுல மஸ்கா சஸ்கா பண்ணல. ம். எங்களுடைய ப்ரீவியஸ் பேட்ச்ல இருந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து ஹெச்ஆர்ல மைண்ட் ஸ்பிரிங் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியில 20,000 ரூபாய் ஸ்டைஃபன்ல போனாங்க. ஓகே. 9 months அவங்களுடைய அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே அவங்க இன்னைக்கு 4 பேருமே 6 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்ல ஒரு ஃப்ரெஷர் ம். MBA முடிக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸாம்ஸ் ம். முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த 4 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூஜிஏ வந்து கரஸ்ல பண்ணிட்டு அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியாக மாறணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக மாறணும், சிஏ பண்ணணுன்றனால ம். கரஸ்ல யூஜி முடிச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட இன்டரை கிளியர் பண்ண முடியாமல் அதுக்கப்புறமா எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து MBA ஜாயின் பண்ணாங்க. அவங்க MBA ஜாயின் பண்ணி 1 இயர்ல அவங்களுடைய கேரக்டர்ஸில் வச்சு நாங்கள் அசஸ் பண்ணது என்னன்னா, மோர் தென் ஃபினான்ஸ் இஸ் ஆக்சுவலி a குட் பர்சன் ஃபார் HR. ஓகே. அவருடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஒர்க் ஸ்டைலாக இருக்கட்டும், அது ஒரு ஃபினான்ஸை விட அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஃபார் HR. We are highly specialized for payroll training இங்கே. எங்களோட ஹெட் ஆஃப் த ட்ரெயினர் மிஸ்டர் அலெக்ஸ் மெல்வின், who has got 10+ years of work experience as a CHRMP certified trainer. இங்கே எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கூலில்
ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே பேரோல் ஹெச்ஆர்ல ஒரு பார்ட் இருக்குது, டேலண்ட் அக்விசிஷன் ஒரு பார்ட் இருக்கு, லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு பார்ட் இருக்குது. இது எல்லாமே எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் எண்ட் டு எண்ட் ஒரு ஹெச்ஆரா இருக்கும்போது சொல்லி கொடுக்குறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அதுக்குரிய வேலை வாய்ப்புக்கு கிடைக்கக்கூடிய கேம்பைனிங் ஆஃப் ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்றதா இருக்கட்டும், எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் எல்லாமே அவங்களுக்கு புரியிற விதத்துல சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபினான்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா வி கோ போத் இன்டு அக்கவுண்டிங் as well as a investment managers. ஸோ இதில் நான் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்த ஒரு ஸ்டூடெண்ட், நாங்கள் செகண்ட் இயரில் அவருக்கு காட்டின வழிகாட்டுதல் என்னன்னா, நீ ஃபினான்ஸுக்கு பதிலாக ஹெச்ஆர் எடுக்கும்போது யூ ஆர் குட் வித் நம்பர்ஸ், பட் அந்த பேரோலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களோட அட்வைஸை எடுத்து இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் படித்து முடிக்கல, 6 லட்ச ரூபா பேக்கேஜ், இன்னைக்கு 50,000 per month ஒரு ஹெச்ஆர் லைன் 5 நாள் தான் வேலைன்றப்ப நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அது ஒரு ஈஸியான வே டு சக்சஸா? ஆனா அந்த சக்சஸ் வாஸ் பாசிபிள் only when the teachers just like that okay அப்படின்ற மாதிரி இல்லாம இது எடுத்தா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது கரெக்டா இருக்கும்னு நாங்க இங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு நாங்க எங்களோட கைடன்ஸை கொடுத்து, பட் எண்ட் ஆஃப் த டே சாய்ஸஸ் வித் த ஸ்டூடெண்ட். இந்த பாதையில போனா உனக்கு நல்லது கிடைக்கும்ன்றத நாங்க எங்க எண்ட்ல இருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் இன்க்ளூடிங் ஆஸ் அ டைரக்டர் நானுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே மீட் பண்ணுவோம் அடிக்கடி. அவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை மேற்கொண்டு ப்ளஸ் பண்ணி அவங்களோட மைனஸை எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி அவங்கள போல்டாக்க முடியுமோ இது எல்லாமே பண்ணுறோம். அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸில் மீதி இருக்கிற 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இஸ் ஃப்ரம் பிஎஸ்சி ஆப்டிமெட்ரிக்ஸ் பேக்ரவுண்ட். ஆப்டிமெட்ரிக்கும் எம்பிஏக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வாஸ் வெரி குட் ஃபார் ஹெச்ஆர். ஒரு ஹெச்ஆராக ட்ரெயின் ஆகி திருத்தணியிலேருந்து வந்தாங்க. அவங்க நேம் ஜெயகுருலக்ஷ்மி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 6 லட்ச ரூபா பேக்கேஜில் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 2 கேண்டிடேட்ஸ் ஒருத்தவங்க லாவண்யா, இன்னொருத்தவங்க ஸ்வேதா. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா பிகாம ஒரு பேக்ரவுண்டாக எடுத்துட்டு இன்னைக்கு எம்பிஏ ஹெச்ஆர். நிறைய பேர் ஹெச்ஆர் எடுத்தா வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குமோ, 15,000 தான் கிடைக்குமோ, 20,000 கிடைக்கிறவங்களுக்கு மத்தியில் 6 லட்ச ரூபா பேக்கேஜ் ஒரு ஃப்ரெஷராக வாங்கி கொடுத்து 4 பேர்ல 3 பேர் பிகாம் பேக்ரவுண்ட், ஒருத்தவங்க பிஎஸ்சி ஆப்டிமெட்ரிக்ஸ் பேக்ரவுண்ட், இவ்வளோ அழகா ஜெயிச்சிருக்காங்கன்னா டீச்சர்ஸோடைய வழிகாட்டுதல். அதாவது நீங்க சொல்றது கேட்கும்போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஐடியா இல்ல அப்படின்னா கூட இங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இங்க வந்தா கூட இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறது கூட நீங்க சூஸ் பண்ணி சொல்லிருவீங்க. அப்போனா நிச்சயமாமா, நான் அதுதான் சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, நாங்க இங்க உங்களை டிமோட் பண்ணல. தெரியலன்றது தவறே கிடையாது, தெரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது தவறு. ஸோ இங்க ஒவ்வொருத்தவங்களுமே அழகான ஒரு கதை இருக்குது. கேரட் ஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட்ல. நீங்க ஒரு குதிரையோ இல்ல ஒரு கழுதையவோ நீங்க முன்னாடி நடக்க வைக்கணும்னா 2 வழிவகை இருக்கு. ஒன்னு, அதோட வாய்க்கு முன்னாடி அழகா பாசிட்டிவ் அப்ரோச் மோட்டிவேஷன், ஒரு கேரட்டை நீங்க அப்படி காட்டிட்டே வந்தீங்கன்னா முன்னாடி நடந்தே வந்துடும். 2வது, ஒரு பெரிய பெரம்பெடுத்து நல்லா அதோட பேக்ல போட்டாலும் வலி தாங்க முடியாமலும் என்ன வரும்னா முன்னாடி நடந்து வரும். ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இன்னொன்று பனிஷிவ் அப்ரோச். ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் இஸ் ஆல் அபவுட் பாசிட்டிவ் அப்ரோச். இங்கே அவங்க டே 1ல எம்பிஏ ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு இங்கே பிரிட்ஜிங் கோர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. இங்கே அவங்களுக்கு அந்த பிரிட்ஜ் கோர்ஸ்னால் எதுக்கு மேம்? இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் எம்பிஏ போய் ஜாயின் பண்ணும்போது செப்டம்பர் மாதம் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. டே 1லேயே அவங்க சப்ஜெக்ட்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் எம்பிஏன்றது என்ன தெரியுங்களா? உண்மையிலே it's all about more boldness, common sense and how you present yourself. தைரியம் தான் உங்களுடைய முன் மாதிரி இதுல எம்பிஏல டு பி சக்சஸ்ஃபுல். ஆனா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னா, செப்டம்பர் மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு டைரக்டா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 10-20 ஹவர்ஸ் மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு கொடுத்துட்டு சப்ஜெக்ட் செட் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு 70-80 இன்னைக்கு எனக்கு இந்த டாபிக்கை பேசும்போது நிறைய பேர் அதை ஆட்சேபம் கூட தெரிவிக்கலாம். ஆனா 21 வருஷம் இந்த லைன்ல இந்த டீச்சிங்லயும் இருக்கேன் நான். ஸோ ஐ கேன் கால் ஐ எம் டாக்டர் ரோஷினி. ஐ ஹவ் டன் மை எம்காம், எம்பிஏ, எம்ஃபில், பிஜிடிஎம்எம் வித் பிஹெச்டி. 21 வருஷம் நான் இந்த லைன்ல இருக்கிறேன். ஸோ என்ன இன்னைக்கு நீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஐ எம் ரன்னிங் 5 companies ஆன் மை ஓன். ஸோ நான் இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனர், ரைட்? நான் ஒரு ஆண்டர்பிரனர்னு நான் சொல்லும்போது ஐ எம் ஃபிட்டிங் இன் டு த ரோல். அப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்ற முறையில் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஏட்டு சொற்க கறி கொதுவாது. I know there are a lot of students who have got 80% plus marks in MBA. ஆனால் ஒரு 5 நிமிஷம் tell me about yourself ன்னு சொல்லும்போது
ஒரு 5 நிமிஷம் அவங்கள பத்தி சரளமா பேச முடியல. ஓகே. இங்கிலீஷ்ல வேணாங்க, தமிழ்லயே கூட பேசுங்கன்னு சொல்லும்போது கூட, அவங்க யாருங்கிறதையே ஒரு 21, 22 வயசு ஒரு பொண்ணோ, பையனால சொல்ல முடியலன்னா, ஹவ் கேன் தே கிளியர் தேர் இன்டர்வியூ? யா. அத உடைக்கிறதுக்காக தான் எங்களோட இந்த 14வது பேட்ச் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்ப கிளாஸஸே ஜூன் 20ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் கோர்ஸ்ன்றது உங்களுடைய அந்த பயத்த போக்குறதுக்குரியது. ம். பிரேக்கிங் த ஐஸ் செஷன்ஸ். எங்களுடைய ட்ரெய்னர் மிஸ் பிலால் ஹரி. ஸோ, அவங்க ஷி இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த போர்ட் ரூம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஓகே. ஸோ, சென்னையில 2 பிரான்ச் அவங்களுக்கு இருக்குது. ஒண்ணு மயிலாப்பூர், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்ல. அவ்ளோ பெரிய கம்பெனியோடைய ஃபவுண்டர். ம். எங்களோட ஸ்டூடண்ட்ஸுக்கு ஷி இஸ் டேக்கிங் த பிரிட்ஜ் கோர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போகுதும். ம். இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர் புதுசா வர ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எவ்ளோ பொறுமை வேணும்? யா. ஒரு கம்பெனியோடைய ஒரு ஃபவுண்டர். ஷி வாஸ் ஃபார்மர்லி த ஹெட் ஹெச்ஆர் ஆஃப் டாப் ரேட்டட் கம்பெனிஸ்ல இருந்தவங்க. எங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு லாஸ்ட் 4 இயர்ஸா அவங்க தான் வந்து அந்த பிரிட்ஜ் கோர்ஸே விச் இஸ் அரவுண்ட் மோர் தென் 60 ஹவர்ஸ் பிளஸ் இன்னைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் எங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரசுராமன். ஸோ டாப் ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிற ஐடி எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணவர் தான் இங்கே வந்து ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாரு. சச் அ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அவர்கிட்ட படித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட பசங்க அந்த ஒரு 2 மந்த்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பயமா அப்படின்னா என்னன்னு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. தே வாலண்டியர் தே கம் அண்ட் தே டூ த ப்ரெசன்டேஷன். இதை பண்ணும்போது தான் சப்ஜெக்ட் படிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே நான் அந்த பாசிட்டிவ் கேரட் அப்ரோச்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நாங்கள் எந்த விதத்துலையும் பயம்படுத்தலை. ஓகே. இதை பண்ணால் நீ நல்லபடியாக இதெல்லாம் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணால் இதுதான் ரிசல்ட். ஓகே. அந்த கேரட்டை காட்டும்போது கேரட்டை பார்த்தே தான் எங்கள் பசங்க வந்து ஃப்ரண்ட்டுக்கு வராங்களே தவிர, இல்லை நீ இது பண்ணலைன்னா உன் இன்டர்னல் மார்க்கை குறைச்சிருவோம். ம். இது ஓகே. எங்களுடைய கிரைட்டீரியா ஓகே. நோ கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல். நோ ஸ்ட்ரெஸ். MBA is not a pressure. ஓகே. MBA is a pleasure. மேம் இங்க வந்து நாங்க பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். சோ அந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? நிச்சயமா ம். எல்லா இடத்துலயும் 100% பிளேஸ்மெண்ட்ன்றத வந்து எல்லா ஆட்லயுமே நம்ம பார்க்குறோம். ம். ஸோ ஏஎம் எப்படி அந்த 100% பிளேஸ்மெண்ட்டை வித்தியாசப்படுத்துறோம் அப்படின்னா, நாங்கள் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி செகண்ட் இயர்ல லாஸ்ட் 9 மந்த்ஸ் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் 20,000 33,000 ரூபாய் பர் மந்த்ல கொடுக்குறோம். அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் 4,500,000 12 லட்ச ரூபாய் ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் MBAவோட ஃபீஸில் லாஸ்ட் 10% அவங்கள நாங்கள் கட்ட சொல்கிறோம். ஓகே. ஸோ எங்களோட ஓவரால் ஃபீஸ் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.75 lakh. வா. இதில் பேரண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி வர ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ஸ் ஃபீஸ் தான் வரும். ஓகே. ஸோ ரஃப்லி ஒரு 2.25 லட்சம். இது புக்ஸ், MBA, PGDM எல்லாமே இன்க்ளூடட். ஸோ 3rd and 4th செமஸ்டர் உடைய ஃபீஸ் அவங்க இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபனில் கட்டுற மாதிரியும், லாஸ்ட் 10% ஆஃப் த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 6 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக 10,000 ஈச் அப்படின்னு பே பண்ணுற மாதிரி டிவைஸ் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன ஆகும்னா, எங்கள் மேனேஜ்மெண்ட் எண்ட்ல இருந்தும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் 100% நடக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குமே இன்னைக்கு ஹோல் ஃபீஸ் வந்து நான் படிக்கும்போது பேரண்ட்ஸ் கையிலேருந்தே இன்னைக்கு கட்டணுன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஓகே, இன்னைக்கு ஒரு நாமினலான இந்த ஃபீஸை நான் கட்டுறேன். ஸோ வி டேக் த பர்டன் ஈக்குவலி. ஸோ பேரண்ட்ஸ் 50% பர்டன் ஃபார் த ஃபீஸ் பேமெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா, ஏஎம்மும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பேலன்ஸ் ஃபீஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறோம். அதுதான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இது சவுத் இந்தியாவில் வேற எந்த பிஸ்னஸ் ஸ்கூலும் பண்ணாத விஷயம். எங்களோட காம்படிட்டர்ஸ் யாராலையும் காப்பி பண்ண முடியாத விஷயம். ஓகே மேம். நிறைய பேர் வந்து ஃபீஸை வந்து அவ்வளோ சீக்கிரமா டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க அதை வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டீங்க. ஸோ இதுல இருந்து வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஏன்னா சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லும்போது அப்ப இங்க வந்தா இது நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பயங்கர ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ம். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது நாங்க கொடுக்குற குவாலிட்டி MBA பிளஸ் PGDM-க்கான ஃபீஸ். ஸோ PGDM-ல உங்களுக்கு 600 ஹவர்ஸ் அடிஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷன் கேம்பஸ். இது இல்லாம கம்ப்ளீட்லி இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராக்டிக் ட்ரைனர்ஸ் வித் ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு இன்னைக்கு டேட்டுக்கு அதுலேயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வரைக்கும் தான் நீங்கள் பேரண்ட்ஸ் பே பண்ண போறீங்க. செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அஷூரன்ஸ் இருக்குது, அதுலேருந்து பே பண்ணுவாங்கன்றப்ப அது எங்களுடைய கான்ஃபிடன்ஸ், எங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் மேலே நாங்கள் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே. வாவ்.
அதாவது இவ்ளோ விஷயங்கள் பேசினத வந்து ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆவிடஸ் அகாடமி ஆஃப் மேனேஜ்மென்ட்ல சேரணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இங்க சேரணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் மேம்? என்ன வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இருக்குமா? ஸோ எப்படி வந்து இதுக்குள்ள எப்படி மேம் வர்றது? நிச்சயமா. இங்க ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10th 12th முடிச்சு ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே. 60% பிளஸ் மார்க்ஸ் இஸ் வாட் இஸ் அவர் கிரைட்டீரியா. ஓகே. இது இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. கேட், மேட் இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் நாங்க எடுத்துப்போம். வி டோன்ட் ரெக்வயர் டான்செட். ஏன்னா டான்செட் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு தான். சரி மேம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கேட் மேட். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னதான் மெட்ரோபாலிட்டியன் சிட்டியாக இருந்தாலுமே நாட் தட் மச் பீப்புள் ஹேஸ் தட் அவேர்னஸ் டு டேக் கேட் ஆர் மேட். எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னென்னா, மேம் நாங்கள் எதுவுமே எழுதலை, நாங்கள் எம்பிஏ ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10th 12th யூஜி மார்க்ஸ் ப்ளஸ் எங்களுடைய ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வித் இன்டர்வியூ. நாங்கள் ரொம்ப அதிகமாக என்னென்னா மார்க்ஸை பிலீவ் பண்ணுறதோட ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூடை ரொம்ப பிலீவ் பண்ணுறோம். ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் நிறைய விஷயத்தில் 100% எங்களால் ஒரு கோஃபவுண்டர்ன்ற முறையிலையும் சரி, ஒரு டைரக்டர்ன்ற முறையிலையும் சரி, என்னால் வவுச் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, we are different in many aspects. சில விஷயங்கள் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, attitude takes you to the altitude. இன்னைக்கு ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்பெனிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏஎம்ல இருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆவிடஸ்ல இருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட்னா ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். மார்க் இஸ் டெஃபினெட்லி நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் சக்சஸ். 80-90% மார்க் எடுத்த எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. 60-70% ஆர் ஈவன் 50% மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் தோத்துட்டாங்களான்னு கேட்டாலும் கிடையாது. உங்களோட கரெக்டான ஆட்டிடியூட் உங்களுடைய லைஃப்ல உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அதை தான் இங்க நாங்க நிறைய சொல்லித்தரோம். ஸோ எம்பிஏன்றது ஒரு பார்ட். இன்னொன்று எங்களோட பிஜிடிஎம்ல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த நர்வஸ்னஸை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிட்ஜிங் கோர்ஸ் கொண்டு வரோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொண்டு வரோம். எங்கேயுமே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஆர்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் மேண்டேட்டாக சொல்லித்தரோம். அது என்ன மேடம் நீங்கள் ஆர்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் புதுசாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, முகம் தெரியாத தேவையில்லாத மனிதர்கள் கிட்ட நிறைய நேரம் பேசுறோம், ஆனா ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோன்றது தெரியாது. ஸோ அதை பிரேக் பண்றதுக்காக தான் இங்க ஆர்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங்ன்ற ப்ரோக்ராம்ல எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரையுமே தே ஆர் வெல் ட்ரெயின்ட் ஹவு டு பி இன் லிங்க்டின். இன்னைக்கு சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங்லயே எங்க இருக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ வி ஆர் ட்ரைனிங் தெம் டு பி அ பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் லைக் லிங்க்டின். அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது, ஃப்ரெண்ட்லின்றது இதுதான், ஸ்டூடெண்டோட தோல்ல கை போட்டு பேசுறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. நீ வா, உனக்கு எந்தவித பயமும் கிடையாது, நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான்றத நாங்க இங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களோட பயம் படிப்படியா குறையுது. இந்த பாயிண்ட்டை ஏன் நான் வந்து தோல்ல கை போடுறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொல்றேன்னா, சில பிசினஸ் ஸ்கூல்ல அவங்களோட யூஎஸ்பி வச்சிருக்காங்களோ இல்லையோ, மற்றவங்க பேசுறத காப்பி பண்ணி அதை அப்படியே டயலாகா பேசுறது சில பேர் நாங்களே வியந்து பார்க்குறோம். ஓ, இப்படிலாம் பேச முடியுமா, பண்ணாத விஷயங்களை பேச முடியுமா. நான் ஏன் பிஸ்னஸ் ஸ்கூல்ல நாங்கள் சொல்றோம், நாங்கள் எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குது. உன்னுடைய தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய டீச்சர் இங்க யாருமே இல்லை. உனக்கு ஏன் இந்த விஷயம் தெரியலன்னு உன்னை அசிங்கப்படுத்துற டீச்சர் இங்க யாரும் இல்லை. அதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்லி. வா, உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு, உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஈவன் இட் குட் பி அ பர்சனல் ப்ராப்ளம், கம் சிட் வித் அஸ், டிஸ்கஸ் வித் அஸ், வி வில் கிவ் யூ அ சொல்யூஷன் ஃபார் தட். அப்படிங்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். ஒரு டீச்சர், அதுல ஒரு மெல்லிய கோடு இருக்குது. ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கும், என்னதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும். ரைட்டுங்களா? உன் தோல்ல நான் கை போட்டு பேச முடியாது. ஒரு ஜென்ஸா இருந்தா உன் கூட தண்ணி அடிச்சிட்டோ இல்ல சிகரெட் நான் தான் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் நாட். இதுதான் ஏஎம்க்கும் மற்ற இடங்கள்ல சில பேர் காப்பி அடிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறதுக்கு. ஓகே, இங்க எங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. நாங்க என்ன
பேசுறோமோ அது நாங்க செய்யறத தான் நாங்க சொல்றோம். ஓகே. ஸோ ஏஎம் பிசினஸ் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏஎம் மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ்ல படிக்கணும்னா மார்க்கை விட உங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். நீ ஏஎம் நம்பினோர் கைவிடப்படார். ரொம்ப நேரமா ஏஎம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க என்னென்ன கோர்ஸ் குடுக்குறீங்க அப்படிங்கிறதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து முக்கியமா என்னென்ன விஷயங்கள் தேவை, ஒரு ஆட்டிட்யூட், ஒரு பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பார்த்தவங்க எல்லாருக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஎம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச்.